மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டா விவகாரம் தான் கடந்த 2 வாரமாக ரொம்பவுமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்குது. மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கிட்டு திருமணம் செஞ்சுக்கிட்ட பிறகு ஏமாற்றிட்டதாகவும் காவல் ஆணையத்தில் அவங்க புகார் கொடுத்துருந்தாங்க ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா. இந்நிலையில் தன்னோட எக்ஸ் தள பக்கத்தில் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் தன்னோட தரப்பு நியாயங்களை எடுத்து கூறிக்கிட்டு இருக்கிற ஜாய் கிறிசல்டா அதுக்கும் மீறி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்க்குறீங்கன்னா, ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்கள டேக் செய்து தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் நியாயம் கிடைக்க வழி செய்ய வேணும்னு பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை நகர ஆணையர்கிட்ட நான் புகார் அளித்து 10 நாட்கள் ஆச்சு. அதில் பிரபல சமையல்காரரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை ஏமாற்றி திருமணம் செஞ்சு கர்ப்பமாக்கிட்டாரு. இப்போ நான் 7 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன். நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன்னா என் பார்வையற்ற தாயுடன் கமிஷனர் அலுவலகத்துக்கு நேரில் போனேன். இப்போது என்னோட புகாரோட நிலை என்னன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்கிறாங்க இந்த இதை. அதுவும் இல்லாமல் இவங்களோட பர்சனல் விஷயத்துக்காக தமிழ்நாடு சிஎம்மை அணுகியிருக்கிறது சிலர் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஏன் இவங்க இவ்வளோ தூரம் அவங்களோட பர்சனல் விஷயத்தை கொண்டு போகணும், சிஎம்முக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இவங்க சிஎம் ஸ்டாலின் அவங்கள அப்பா அப்படின்னு சொல்லி டேக் பண்ணியும் போட்டிருக்காங்க. உங்களை நம்பி தான் நான் இந்த போஸ்டரை போடுறேன், எனக்கு இந்த பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டு நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி கை கூப்பி மன்றாடுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறக்காத குழந்தைக்கு எந்த ஒரு விஐபியும் ஒரு பிரபலமும் பெண்களுக்கு எதிராக இது போன்ற குற்றத்தை செஞ்சுட்டு அதற்கான தண்டனையை அனுபவிக்காமல் சுற்றி தெரிய முடியாது. என்னோட பிறக்காத குழந்தைக்கும் எனக்கும் நீதி வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட இந்த பதிவு இணையத்தில் ரொம்பவுமே வேகமாக பரவிட்டு வருது. மேலும் நேரடியாக முதலமைச்சரை டேக் செஞ்சது அப்பான்னு சொன்னது தான் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு வலைதளத்தில் எல்லாரும் பேசி